ஹலோ ஒன் நவீன், வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ஹெலியோ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அனிமேட்டட் ஃபிலிம்ங்க. ஸோ பிக்சார்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெலியோ நான் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து தேட்டரில் இந்த போஸ்டரை பார்த்துக்கிருக்கேன். ஆனால் எப்போ ரிலீஸ்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலி எனக்கு இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிக்சார், டிஸ்னி எல்லாம் ஒரே ஆளுங்க தானே. ஸோ இந்த டிஸ்னி அனிமேஷன்லாம் வந்துட்டு அவங்களோட அனிமேஷன் ஒர்க், அந்த அனிமேஷன் ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. எப்பத்துல அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் அதோட கதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. கிட்ஸோட அடால்ட் பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ லெசன்ஸ் நிறைஞ்ச ஸ்டாரியா இருக்கு, லைன்ஸா இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஆக்ஷன் மூவி தான் வந்துட்டு ரொம்ப எல்லாம் வயலன்ஸ் அந்த மாதிரி பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. அனிமேஷன் மூவி இந்த கார்ட்டூனிஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னா ஒரு மாதிரி கிண்டலா பார்ப்பாங்க. கிட்ஸ் பார்க்குற மூவி நீ என்னடா பார்த்துக்கிருக்க அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்போ இருக்க கிட்ஸ் பார்க்கறதோட கிட்ஸ் அந்த கலரிங், இந்த கிராஃபிக்ஸ்க்காக பார்ப்பாங்க. பட் அடால்ட்டும் பார்க்கணும். என்னோட சஜஷன் என்னன்னா, அடால்ட்ஸும் வந்துட்டு இந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்க்கணும். பிகாஸ் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதே நேரத்தில் அந்த கதையை வந்துட்டு நல்ல ஒரு லெசன் சொல்லி கொடுக்கும். சரி, அது ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரியா இருக்கலாம், ஒரு லவ், ஒரு அன்பு, ஹியூமனிட்டி பத்தி சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம். ஒரு ரோபோட்டுக்கு கூட ஒரு ஹியூமனிட்டி வருது, லவ் வருது, கேர் வருது. சரிங்களா? இந்த வாயில் ரோபோட்லாம் இந்த படத்துல மாதிரி பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வரிசையில் ஹெலியோ. ஸோ இந்த படத்துக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு டீசர் ட்ரெய்லர் விட்டாங்கப்பா. ஸோ ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க பார்த்துருவோம் டீசர். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்டவுன் 3, 2, 1 go. You need to meet people. Inside Out 2. Make friends. Your life isn't up there, Elio. It's down here. We are all searching for something. You okay? I'm trying to get abducted by aliens. There's signs I'm supposed to be up there. This mole is the exact shape of the Orion Nebula. I think you should have that looked at. Yes! I knew it! I knew it! I am Questa, leader of GOM. Helix, leader of Aluvinum. And you're the leader of? Earth? Hear that, everyone? It's the leader of Uh-oh. This is the most beautiful place I've ever seen. This is the bathroom. See us waving from such great heights, come down now. 2025 ரொம்ப குறைவாக தான் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வருஷத்தில். ஸோ அந்த வருஷத்தில் ஹெலியோ, அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வரப்போகிற 2 வருஷம் 2025, 2026 முழுக்க அனிமேஷன் ஃபிலிம்ஸாக வெளியாக போகுது. நிறைய அட்வென்ச்சர்ஸ், ஃபேண்டசி ஃபிலிம்ஸாக வெளியாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் ஹெலியோ வெளியாக போகுது, அனிமேட்டட் ஃபிலிம். ஸோ அனிமேஷன்ஸ், விஎஃப்எக்ஸ், அந்த கிராஃபிக்ஸ், கார்ட்டூனிஸ்ட் ஒர்க், ரியலிஸ்டிக் ஒர்க்லாம் வந்துட்டு அதெல்லாம் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் வந்துட்டு இது பிக்சாரோட அனிமேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். டாய் ஸ்டோரியிலேருந்து வந்துட்டு இன்சைட் அவுட்லேருந்து எல்லாம் வேற லெவல் ஒர்க்ஸ் அவங்க கூட போயிட்டு இருக்கு. இந்த கதை இதை டீச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு ஏலியனுக்காக வெயிட் பண்ற மாதிரி அவங்க காட்டிருக்காங்க. ஒருவேளை நடந்தால் எப்போ இருக்கும். இது வந்துட்டு முழுக்க அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஸ்டோரியா தான் இருக்க போகுது. நிறைய கிரீச்சர்ஸ்லாம் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அவங்க நடுவில் வந்து இந்த காமெடி எலிமெண்ட்ஸ், ஹியூமர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லேயே வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் யூனிவர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒத்தக்காண்டு வச்சுட்டு இப்போ பச்சை கலர் ஏலியன்லாம் வரமே, ஒரு ஏலியன் கூட்டமே யூனிவர்சிட்டிக்கு போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு லெசன்ஸ் இருக்கும். லவ் சம்மந்தப்பட்டு அந்த லவ் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக தான் ஒரு கோராக இருக்கும். அது சுற்றி வந்துட்டு எமோஷனல் லவ், ஹியூமர்லாம் வந்துட்டு சேர்த்து இதுவுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல், போர் அடிக்காம, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும். இதுதான் உண்மையான என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம்ஸ்க்கு நான் சொல்லுவாங்க, அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வருஷத்தில் வெளியாக போகுது. நான் செம்ம ஹைப்பை ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see next video. And then signing off you, I'm Naveen. Take care. Bye.